தொடர்ந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய குவாரி இருக்கும், அதாவது ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? என்ன மேடம், ஏன்னா இங்கே தமிழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதுலேயும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து எல்லா விதமான மத சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, எல்லா விதமான ஊரில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்களில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியினரும் இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நிச்சயமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் மேடம் வந்து அக்குபஞ்சரை பற்றி பேசுவாங்க, இது சித்த மருத்துவத்தை பற்றி தான் பேசுவாங்க. அக்குபஞ்சர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதனால பேசுகிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தை மட்டுமே உயர்த்தி பேசுகிறாங்க. ஆயுர்வேதம் கூட இந்திய மருத்துவம் தானே, அதுவுமே ஒரு பாரம்பரிய மருத்துவம் தானே, ஏன் இது ஆயுர்வேதத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எல்லா விதமான நபர்களுக்கும் இருக்க தான் செய்யும் இல்லையா? அதாவது சித்த மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிறந்த மருத்துவம், ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம், நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம். ஸோ ஆயுர்வேதமும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் தான், பரம்பொழி மருத்துவம் தான். சரி, ஏன் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒரு விசேஷம் உண்டு, ஒவ்வொரு நிலப்பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான மனிதர்கள் பிறப்பாங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தில் பிறந்திருக்கவங்களுடைய கலர், ஸ்கின் டோன், அவங்களுடைய முடி முதற்கொண்டு, அவங்களுடைய தோல் முதற்கொண்டு, அவங்களுடைய ஃபேஸ் கட் சொல்லுவாங்க இல்லையா, அம்மா ஒரு ஒத்த தமிழர்கள் அப்படின்னும் பொழுது ஒரு நார்த் சைடில் இருக்கிறவங்களையும் ஒரு தென்பகுதியில் இருக்கிறவங்க நிற்க வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இவங்க தென்பகுதியில் இருக்கவங்க வடப்பகுதியில் இருக்கவங்க, அந்த நிலத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அவங்களுடைய ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் ஒரு ஒத்து போகும் இல்லையா? ஒரு மூக்கு முதற்கொண்டு நல்லா பாருங்களேன், ஆந்திராவில் பிறந்தவங்களுடைய மூக்கு பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கார்னர் ஷார்ப்பாக இருக்கும். இதுவுமே வந்து அவங்க சாப்பிட்ற உணவு முறைகள், அவங்க பிறந்த நிலப்பகுதி, இதை சார்ந்தது தான் அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு முதற்கொண்டும், தமிழ்நாடு வெப்பப்பகுதி, அதிகப்படியான வெப்பம் அதிகமாக இருக்கிற பிரதேசம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வந்து இந்த தோலுடைய நிறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மையோட, அதாவது மாநிலத்தில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க, கருப்பும் மாநிலமும் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதற்கு காரணம் இங்கே இருக்க சூழல், பருவ மாற்றங்கள், இங்கே இருக்கிற ஒரு நிலப்பகுதியுடைய சார்ந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற மாதிரி தான் உடலுடைய அமைப்பும் வந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இங்கே நம்ம அரிசி உணவுகள், நம்ம எடுத்துக்கிற உணவுகள் சார்ந்தது வந்து நம்ம உடம்பை வந்து ஒல்லித்தன்மை, அதாவது ரொம்ப பெருசாக வெயிட்டெல்லாம் போட்ட மாதிரி தான் தமிழக பகுதியில் இருக்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே மலைவாழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒல்லியாக, ரொம்ப சன்னமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லிம்மாக, அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து ஒரு க்ளோவாக, ஒரு க்ளோயிஷாகவும், கருப்பாக தான் இருப்பாங்க, ஆனாலுமே கூட மாநிலமாக தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஸ்கின் டோனில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி இருக்காது, ஒரு எண்ணெய் தன்மை, அதாவது நேச்சுரல் ஆயில் வந்து அவங்க ஸ்கின் டோனில் வந்து அந்த க்ளோ கொடுத்துட்டு இருக்கும், பளபளப்போட இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களோட முடி வந்து அடர்ந்த கருப்பான ஒரு தன்மையோடு இருக்கும். கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும். இதெல்லாம் வந்து மலைவாழ் பகுதி மக்களுடைய தோற்றம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மலைப்பகுதிகளில் கிடைக்கிற உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கிறதுனால, அங்கே கிடைக்கிற தேன் சாப்பிட்றதுனால, அங்கே கிடைக்கிற உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுனால அவங்களுடைய அவங்களுடைய ஸ்கின் டோன், அவங்களுடைய உடல் அமைப்பு, இது எல்லாமே அந்த மாதிரியான தன்மையோடு இருக்கும். குணாதிசயங்களும் அவங்க சாப்பிட்ற அந்த பகுதியில், அந்த வாழற பகுதியில் இருக்கிற அந்த பெரும் தாக்கம் வந்து அவங்க குணங்கள், அவங்களோட பேச்சு, அவங்க நடவடிக்கையில் இருக்கும். மொழியை பற்றி ஆய்வு செய்தவங்க நிறைய பேரை நீங்கள் பாருங்களேன், மொழி ஆய்வில் வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது குளிர் பிரதேசங்களில் இருக்கிற மொழிக்கும் வெப்ப பிரதேசங்களில் இருக்கிற மொழிகளுக்குமே வந்து நிறைய வேறுபாடு இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப பிரதேசங்களில் வாயை நல்லா திறந்து மொழியோடைய தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிஞ்சு வாயை ஓப்பன் பண்ணி பேசுகிற அளவுக்கு வார்த்தைகளும் வந்து பயன்பாடு, அந்த மொழி பயன்பாடு இருக்கும். தமிழை பார்த்தீங்கன்னா ரொம்ப லா லா தா அப்படிங்கிற மாதிரியான வாயை நல்லா திறக்கும். ஏன்னா இந்த வெப்ப பிரதேசத்தில் நம்ம பிறந்ததுனால அந்த மொழியோட தன்மை வந்து நல்லா திறந்து பேசுகிற தன்மையோடு இருக்கும். ஆனால் இதே குளிர் பிரதேசங்களில் உருவான மொழிகள், அமெரிக்க மொழி, அதாவது ஆங்கிலமாக இருக்கட்டும், இல்லை ஹிந்தி, ராஜஸ்தானி மொழிகள், காஷ்மீரி, இதெல்லாம் பாருங்களேன், வாய் அதிகமாக திறக்க வேண்டிய சூழல் இருக்காது. ஏன் அப்படின்னா குளிர்ச்சி பிரதேசத்துடைய தன்மை, அந்த குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதிகமாக வந்து உதடுகளை வந்து ரொம்ப பெருசாக விரிச்சுலாம் அவங்களால பேச முடியாது. ஸோ அங்கே பிறந்த வார்த்தைகள், மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக, ரொம்ப சாதாரணமாக சின்னதாக இருக்கும். வார்த்தைகள் வந்து பெருசாக பேச மாட்டாங்க, வார்த்தைகள் ரொம்ப குறுகிய வடிவத்தில் இருக்கும், ரொம்ப அப்படின்னு பேசுவாங்க, ஃபாஸ்ட்டாக வேகமாக பேசுவாங்க. மொழியோடைய வார்த்தைகள் வந்து விரிவாக இருக்காது, சரிங்களா? ஸோ இப்படி
ஒவ்வொரு விஷயங்களுமே அந்தந்த பகுதியோட நிலம் சார்ந்ததும் தட்பவெப்பத்துடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் உணவுகளாக இருக்கட்டும், ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய ஃபேஸ் ரிசம்பிளன்ஸாக இருக்கட்டும், எல்லா அங்கங்கள் ஒவ்வொரு உறுப்புகள் வெளிப்புற உறுப்புகளாக இருக்கட்டும் உள்புற உறுப்புகளாக இருக்கட்டும் அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். இப்போ இங்கே எப்படி சவுத் சைடில் அரிசி உணவுகள் தான் நம்மளுடைய உடலில் வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம பிறந்திருக்கோம், இந்த சவுத் சைடில் பிறந்திருக்கும் பொழுது இந்த மண்ணில் விளையிற உணவுப் பொருட்கள் தான் வந்து நம்மளுடைய உடம்பை பராமரிக்கிறதுக்குரிய தன்மைகள் இருக்குது. புரியுதுங்களா. இங்கே மாப்பழா வாழை தான் வந்து பிரதானமான ஒரு பழங்கள்லாம் இங்கே வந்து சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் இங்கே இருக்க தட்பவெப்ப சூழலுக்கும் இங்கே இருக்கிற நிலப்பகுதிகளுக்கும் இங்கே வாழறதுக்கு சூழலுக்கு ஏற்ற எதிர்ப்பு சக்தியையும் ஊட்டச்சத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய பழங்களாக வந்து இந்த 3 பழங்கள் இருக்குது. அதனால தான் இந்த 3 பழங்கள் தான் இங்கே அதிகப்படியான விளைச்சலை கொடுக்குது. இங்கே அதிகப்படியாக சாகுபடி வாழைப்பழம் நமக்கு வருடம் முழுக்க கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி பழாப்பழம் அந்த சீசனில் கிடைச்சாலும் நல்ல நமக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்தும் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி மாம்பழம் வெயில் காலத்தில் ஒரு 6 மாத காலங்கள் மாம்பழம் அதிகமாக எடுத்துக்குவோம் இல்லையா. ஏன்னா அந்த வெப்பம் இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்திலே மாறுபாடு இருக்குங்க. இங்கே வெப்பம் குளிர்ச்சி இதுவே வந்து இந்தியாவில் இருக்கிற வெப்பத்துக்கும் வெளிநாட்டில் இருக்க வெப்பத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்திய குளிர்ச்சிக்கும் வெளிநாட்டில் இருக்க குளிர்ச்சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் வந்து குளிர்ச்சியோடு இருக்கும் இல்லையா. நவம்பர் டிசம்பர் ஜனவரி. அப்போ அந்த 3 மாத குளிர்ச்சி இது வந்து குளிர்ச்சி, அதாவது 12 காலங்களில் ஒரு வித குளிர்ச்சி தன்மை இருக்குது. ஆனால் இதே நீங்கள் வெளிநாட்டில் குளிர்ச்சி நாடு, குளிர்ச்சி அதிகமாக இருக்கிற நாடு, குளிர்ந்த பிரதேசங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்ச்சி அங்கே இருக்கிற குளிர்ச்சிக்கும் இப்போ இந்த 3 மாதங்கள் இருக்க குளிர்ச்சிக்குமே நிறைய வேறுபாடுகள் உண்டு. அங்கே இருக்க குளிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அங்கே மேலோங்கிறது இப்போ நான் அப்படி படத்தில் சொல்லியிருக்கேன், மறைஞ்சிருக்கிற ஒரு சுவை, வெளிப்படுற ஒரு சுவை இல்லைங்களா. மறைவான ஒரு சுவை அப்படிங்கிறது அதோடைய அடிப்படை சுவை, வெளிப்படுற ஒரு சுவை அப்படிங்கிறது வந்து அந்த அதாவது கன்வெர்ட் ஆனது, அந்த சுவையிலேருந்து இன்னொரு சுவையாக உருவானது, ஒரு பழுத்து இருக்கிறதுனால உருவானது. ஸோ இதே மாதிரி தான் வெளிப்படுற குளிர்ச்சிக்கும் அடிப்படையாக குளிர்ச்சி பிரதேசங்களுக்கும் இருக்கிற குளிர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே குளிர்ச்சி தான் பிரதானம், அந்த தேசங்களில் வந்து குளிர்ச்சி தான் பிரதானம் அப்படின்றதுனால தான் அந்த குளிர்ச்சி பனிப்பொழிவோடையும் ஒரு வித்தியாசமான அதுக்கு ஏற்ற ஸ்கின் டோன், அந்த ஸ்கின் சுருக்கமாக இருக்க சுருங்குற ஸ்கின், அந்த தடிமனான ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த குளிர்ச்சியை வந்து தகவமைக்கிறதுக்காக தாங்கக்கூடியதுக்காக ஸ்கின்னோடைய தன்மை ரொம்ப தடிப்பாகவும் அந்த தோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமங்கள் அதிகப்படியாகவும் இருக்கும். அது எல்லாமே குளிர தாங்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பையும் ஒரு தோல் பகுதியையும் கொடுத்துருக்கும். இதே இங்கே 3 மாதங்கள் மட்டும்தான் நமக்கு குளிர்ச்சி இருக்கும். அந்த 3 மாதங்களில் இருக்கிற குளிர்ச்சியில் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வெள்ளை படிமம் இருக்கும், தோல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வறட்சி இருக்கும். இது எல்லாமே எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளிரை உடம்பை தகவமைக்கிறதுக்கும் தாங்கக்கூடியதுக்கான உடல் தன்னைத்தானே அந்த ஸ்கின் டோனை மாற்றுக்குது. இப்படி ஆராய்ஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றமாக இருக்கட்டும், உடலுடைய இயற்கை படைப்புடைய செயல்திறன்களாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு காமிச்சிட்டே இருக்காங்க. நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் கவனித்தவங்க தான் நம்ம சித்தர்கள். அதனால தான் அவங்க சித்தர்கள் நம்ம சொல்லுவோம். சித்தத்தை கவனித்தவங்க, எல்லாத்தையும் கூர்மையாக கவனிச்சவங்க, இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக ரொம்ப இதுவாக வந்து கூர்மை தன்மையோடு அணுகுனாங்க, கவனிச்சாங்க. இதுலேருந்து பிறந்தது தான் சித்த மருத்துவம்.